பேரவைத் தலைவர் அவர்களே, மேகதாது அணை சம்பந்தமாக அந்த அணையை கட்டக்கூடாது என்று ஏற்கனவே உச்சநீதிமன்றமும் நடுவர் மன்றமும் ஏற்கனவே முடிவு செய்த பிறகும் அந்த அணையை கட்டியே தீர்வோம் என்று சொல்வதை ஒரு காலம் ஏற்க முடியாது என்று நம்முடைய இந்த சட்டமன்றமே முடிவு செய்திருக்கிறது. அதே நேரத்தில் நாம் அதை சட்ட ரீதியாக அதை கேட்க வேண்டும், வெல்ல வேண்டும் தவிர அதற்காக சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை. அது கர்நாடகத்திற்கு மட்டுமுள்ள அணை அல்ல, தமிழகம் உட்பட பல மாநிலங்களுக்கு உட்பட்ட உரிமை உள்ளது. எனவே தமிழகத்துடைய முதலமைச்சர் அங்கே சென்று அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவை எக்காரணம் கொண்டும் இல்லை. அவர் அங்கே குறிப்பிடும் போது அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அந்த அவமானத்தை நான் தாங்குவதற்கு தயார் என்று சொன்னார். அது சரியில்லை. அவருக்கு ஒரு அவமானம் ஏற்பட்டால் நாம் அனைவருக்கும், தமிழக அத்தனை மக்களுக்கும் ஏற்படுகின்ற அவமானமாக நாம் கருத வேண்டும். அந்த முறையிலே அதுபோன்று நாம் என்பது அவர்களோடு மண்டியிட வேண்டிய தேவையில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். சர்வகட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டத்தை என்பது நாம் கூட்ட வேண்டும். அத்தனை பேருடைய கருத்தை அறிய வேண்டும். தமிழகத்துடைய அத்தனை மக்களையும் அத்தனை கட்சிகளையும் ஒருங்கிணைத்து இந்த அணை விஷயத்திலே நாம் ஒரு ஒருமித்த ஒரு நிலைப்பாடை நாம் எடுக்க வேண்டும். நாம் இந்த பகுதி மக்கள் இன்றைக்கு ஒரு குறுவை சாகுபடி செய்ய முடியாமல் வாடுகின்ற அந்த விவசாயிகளுக்கு ஒரு குறித்த காலத்திலே உரிய நிவாரணத்தை தேவைப்பட்டால் கூட கொடுத்து இந்த அணைக்காக, இந்த பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை உடனடியாக கூட்டுவதுதான் அது சரியான நிலைப்பாடாக இருக்கும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே நான் இப்போது கேட்டு அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு டி. ராமச்சந்திரன் அவர்கள் சுருக்கமா கவன ஈர்ப்பு